ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் மேற்பார்வையில் ஒரு பண்ணை, கூட்டு பண்ணை, உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து ஒரு 150 ஏக்கர், பெருமையாக இருக்குது. ஒரு பெரிய சாதனை இது. இது உண்மையில் வெளியில் வந்தால் ஒரு பெரிய வெளிச்சம். சரியா, பல பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை நடத்த முடியுது. இதில் முதல் தடவையாக தமிழர் வேளாண்மை எப்படியே தேடி பிடிச்சிட்டிங்க. கொண்டாந்து இங்கே வித்தையை காட்டு பார்ப்போம், என்ன தமிழர் வேளாண்மைன்னு உடம்பிட்டு அலையிறன்னு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. காய்கறி பயிர் வைக்கிறோம். இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடியும் மரப்பயிர் அது இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த உரம் மிடுதல், நீர் பாய்ச்சுதல், இவ்வளோ நிலத்தையும் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏன் பண்ணலை? நீர் பற்றாக்குறை, உர பற்றாக்குறை, என்னெல்லாம் வேளாண்மை, ஏன் இதில் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் முன்னாடி முயற்சி பண்ணலை? இதில் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன், மக்களுக்கு தெரியட்டும். நாங்கள் இப்போ நீரையே நாங்கள் உண்டாக்கிக்கிறோன்ட்டு வந்திருக்கிறோம். தண்ணீர் இல்லைன்னா தண்ணியை உண்டாக்குறோம், அதுதான் எங்கள் கோட்பாடு. அதேமாரி வளத்தை கூட இயற்கையாக உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் காய்கறி தோட்டத்தையும் நாங்கள் வடிவமைக்கிறதுக்கு வந்திருக்கோம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற பேரில் இப்போ நிலம் வளத்தையும் உருவாக்கிக்கணும், நீரையும் உருவாக்கிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வேலை மிச்சம். அதை சோதனை முயற்சியாக தான் நாங்கள் பல இடங்களையும் செஞ்சுட்டு வரோம். இதில் நீர் உருவாகிருக்கு, வளம் உருவாகி அந்த மாதிரி எல்லாமும் விளைஞ்சிருச்சுன்னா வேளாண்மைங்க ரொம்ப எளிது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே நீங்கள் ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய அளவில் காய்கறி பண்ணலை, மற்ற நெல்லோ கில்லோ மற்றதெல்லாம் பண்ணலை? இது வாங்கி பல ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன விரும்புகிறீங்க சொல்லுங்கள். தமிழர் வேளாண்மை உறுப்பில் சேர்ந்த அனைவருக்கும் கடவுள் சாந்தியும் சமாதானத்தை உண்டாக்கட்டும். நாங்கள் இதில் முதல்ல ஆரம்பத்தில் நெல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துச்சு. நம்ம பண்ணையில் இருக்கிறவங்கெல்லாம் நெல் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் முதல்ல அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், தண்ணி வளம் இல்லை. தண்ணி வளம் இல்லாலும் நெல் போட வேணாம், நம்ம ஆர்டிகல்ச்சர் பண்ணிடுவோம், நெல்லி, மா, சப்போட்டா, கொய்யா இதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணோம். இதுக்கு நிறைய கிணறு எடுக்க வேண்டியிருந்துச்சு, தண்ணி வளம் தேவைப்படுது. ஆனால் அதையும் நம்மளுக்கு கிணறு எடுத்தாலும் தண்ணி அவ்வளோ போதுமான முறையில் இல்லை. அதனால் மேற்கொண்டு நம்ம அதை டெவலப் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நிறைய உரம் தேவைப்படுது. இந்த உரத்தில் நம்ம இயற்கையாகவே எல்லாம் இயற்கை உயரத்திலே பண்ணுவோமே, மாட்டுச்சாணத்திலிருந்து கோமியம், பஞ்சகாவியம் இதிலே பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு என்ன செஞ்சால் மாடுகள் வாங்கினோம். ஏறக்குறைய இப்போ எங்கிட்ட ஒரு 40 மாடுகள் இருக்குது. 40 மாட்டுலேயும் நம்மளுக்கு போதுமான அளவு சாணம் கிடைக்கல. நம்ம வெளியில் போய் சாணம் வாங்க வேண்டியிருக்குது. வெளியில் போய் வாங்க போனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் தர்பூஸ் போடுறாங்க, இது போடுறாங்க, ஷார்ட் கிராப் பண்ணும்போது அவங்க கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்து முதல்ல பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ சாணமும் நம்மளுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. மாட்டு சாணம் கிடைக்கும், அதில் கோமியம் பண்ண முடியல, கோமியத்திலிருந்து பஞ்சகாவியம் பண்ண முடியல. இதெல்லாம் நம்மளுக்கு பலகீனமாக போயிடுது. ஏன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா, இயற்கையின் அமைப்பு என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மாடுகள் எவ்வளோ சாணம் கொடுக்குது, வடநாட்டில் இருக்கிற மாடுகள் எவ்வளோ சாணம் கொடுக்குது, வெளிநாட்டில் இருக்கிற மாடுகள் எவ்வளோ சாணம் கொடுக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சாணம் பார்த்தா, ஒரு மாடு பார்த்தோம்னாக்க 1 லிட்டரு பால் கறக்கும். அதுக்கு தவணை தீவனம் போடுவோம். தீவனம் போட்டால் அது ஒரு 10 கிலோ சாணம், 15 கிலோ கொடுக்கும் மேக்சிமம். ஆனால் வடநாட்டில் இருக்கிற மாடு பார்த்தோம்னா 20 கிலோ சாணம் கொடுக்கும், 20 கிலோ பால் கொடுக்கும், 25 லிட்டரு பால் கொடுக்கும். சாணம் 40-50 லிட்டர் சாணம் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஜெர்சி மாடுகள் பார்த்தோம்னாக்க 40 லிட்டரு பால் கொடுக்கும், அது சாணமும் கூட கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, வெளிநாட்டில் அந்த நாடுகளில் குளிர் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு பால் பொருள்கள், சீஸு, பட்டரு இதெல்லாம் நிறைய தேவைப்படும் அந்த குளிர் தாங்கிறதுக்காக. அதனால் இயற்கையாகவே என்ன செய்யுது, அங்கே கூட பால் கொடுக்குது. அதனால் பால் கொடுக்கறதுனால கூட தீவனம் போடுற மாதிரி தீவனம் போட்டால் அவங்களுக்கு சாணம் கூட கிடைக்கிது. ஆனால் அங்கே உள்ள சாணங்கள் பார்த்தோமாக்க
அங்குள்ள சாணங்களை பார்த்தோமாக்க என்னன்னு சொன்னால் அதனுடைய உயிரணுக்கள் ரொம்ப நுண்ணுயிர்கள் நிறைய குறைய இருக்கும். வடநாட்டில் பார்த்தோமாக்க நான் சாணம் கூட கொடுக்கேன், 25 கிலோ 30 கிலோ 40 கிலோ சாணம் கொடுக்கேன், ஆனால் பாலும் கூட கொடுக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தோமாக்க சாணம் குறையத்தான் கொடுக்குது. இந்த இதை சூழ்நிலையை பார்த்தோமாக்க நம்ம இந்த எல்லா ஏரியாவிலையுமே நம்ம விவசாயம் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் பண்ணுற விவசாயமே ரொம்ப லிமிட்டடாக பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த சாணமோ இல்லாட்டா மற்ற உரங்களோ இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேடிட்டு இருக்கும் போது ஞான பிரகாசம் ஐயா நம்மளுக்கு அறிமுகம் ஆனாங்க. அந்த அடிப்படையில் நம்ம இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ காய்கறி இதெல்லாம் போடலான்ட்டு முடிவு பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். சொல்லலாம் இந்த இயற்கையை பார்த்தோம்னா இயற்கையோடு நம்ம ஒன்றா போகும்போது சாணம் நம்மளுக்கு கிடைக்காதனால சாணம் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்தோமாக்க இவங்க ஐயா சொல்கிற முறையில் பார்த்தா நம்மளுக்கு அதில் உடன்பாடு இருக்குது. அதை பண்ணிடலாம், அது செய்யலாம் அப்படின்னு நம்மளுக்கு அதில் நம்ம அதுக்கு ஒத்து போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு 4-5 மாதம் கழித்து இதையும் உங்களுக்கு அது போட்டு காட்டி டெவலப் பண்ணி காட்டி எல்லாருக்கும் காட்டி எல்லாருமே இதே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இதை பண்ணுறோம் இன்ஷா அல்லாஹ். அது போக தண்ணியும் குறைய இருக்கிறனால எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. அப்போ ஐயா சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, மழை நீரையே வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அது பொருத்தமாக தான் சொல்கிறது, பொருத்தமாக தான் இருக்குது. நம்ம லாஜிக்காக யோசனை பண்ணி பார்த்தோம்னா சரியாக தெரியுது. அது மழை நீர்லேயே பண்ணிடலாங்கிறது தெரியுது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நம்ம ஒரு வயலும் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு 4-5 ஏக்கரில் நெல் போடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அது மழை நீரில் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறோம். அது பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் வரும்போது உங்களுக்கு அதையும் எல்லாத்தையும் போட்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.